ரொம்ப அடிப்படையான கேள்வி. தமிழ்நாட்டை ஏன் மீட்க வேண்டும்? இந்த திமுக அரசை ஏன் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும்? முதல் காரணம் திராவிட கட்சிகளின் தோல்விகள். இங்க நான் ரொம்ப கவனமா பேசுறேன். திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல நான் சொல்ல வரல. ஆனா அவர்களின் தற்போதைய நிலை இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான கேள்வி. பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர் குடும்பத்துக்காக எந்த சொத்தையும் பெருசா சேர்த்து வைக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா அவர் இருக்கும் போது அவருக்கு கடன் தான் இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிற அமைச்சர்கள் அப்படிதான் இருக்காங்களா? இப்ப இருக்கிற மினிஸ்டர்ஸ், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் உனக்கு, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எனக்கு, ஹவுசிங் டிபார்ட்மெண்ட் உனக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பிரிக்கிறது அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறதுக்காக இல்ல, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொள்ளையடிக்கிறதுக்கு மட்டும்தான். அடுத்த முக்கியமான காரணம் வாரிசு அரசியல். இங்கவும் நான் ரொம்ப கவனமா பேசுறேன். நீங்க கேட்கலாம், ஏன் வாரிசு அரசியலுக்கு வர முடியாதா? வாரிசாக இருக்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு இருக்கிற அரசியல் உரிமையை நம்ம மறுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆனால் வாரிசா இருக்கிற ஒரே தகுதியை மட்டும் வைத்துக் கொண்டு அரசியலுக்கு வரலாமா என்பதுதான் கேள்வி. கூறிய ஐயா ஸ்டாலின் அவர்களின் ஒரே கடமை தனக்கு பிறகு தன் கட்சியும் ஆட்சியும் தன் மகனுக்கு ஒப்படைக்க வேண்டும். இதன் மூலம் தன் குடும்பத்தின் கண்ணியம் மட்டும் காக்கப்படணும். இத எல்லா அமைச்சர்களும் கட்சிக்காரங்களும் கட்டுப்பாடோடு ஒத்துக்கணும். இதுதான் இப்ப இருக்கிற கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அண்ணா மட்டும் இப்போ உயிரோடு இருந்தா கண்டிப்பா ரத்த கண்ணீர் வடிச்சிருப்பார். திமுக காரங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், உங்க அறிவாலயத்தில் இருக்கிற அண்ணாவுடைய சிலையை அகற்றிட்டு உங்க சின்னவர் சிலையை வச்சிருங்க. அதுதான் ரொம்ப பொருத்தமா இருக்கும். இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாக்பூர்ல ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாங்க. 300 வருஷத்துக்கு இறந்த முகலாய மன்னரோட சமாதியை அகற்றணும்னு சொன்னாங்க. நாடு எங்க போயிட்டு இருக்கு? அமெரிக்காக்காரன் விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பிச்சு அவங்களை திரும்பி பத்திரமா கொண்டு வர டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்கான். சைனாக்காரன் அமெரிக்காக்காரனுக்கே சவால் விடுற மாதிரி டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒவ்வொரு மசீதிக்கு கீழேயும் கோயில் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். இந்த பிளவுவாத சக்திகளை தமிழ் மண்ணில் வேரூன்ற விடலாமா? இதற்கு திமுகவை நம்பினா கண்டிப்பா நட்டாத்துல தான் விட்டுட்டு போயிடுவாங்க. போன வாரம் ஒரு முக்கியமான அமைச்சர் வீட்டில் இடி ரைடு, இன்னும் 2 இடி ரைடு நடந்தா என்ன ஆகும் தெரியுமா? நேத்து கருப்பு பலூன், இன்னைக்கு மோடி வருவது தமிழ்நாட்டுக்கு பெருமை, நாளைக்கு பாஜகவுடன் கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அதனால இந்த பிளவுவாத சக்திகளை எதிர்க்கணும்னா சமரசம் இல்லாத கொள்கை வேண்டும். அதற்கு தமிழக வெற்றி கழகம் மட்டுமே ஒரே நம்பிக்கை என்று கூறிக்கொள்கிறேன்.